அம்பேத்கர் சிலை கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்க சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையே திறக்க முடியல. ஏன் திறக்கல? பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை தலைவராக இருக்கிறப்போ இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுக்கு ஏன் இந்த வேலை? நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பில் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல நடந்துகிட்டு இருந்த நீட் தேர்வு குறித்து அந்த மாணவர்களுக்கு பாதிக்க கூடாது பிளஸ் ஃபேர் நீட் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையில் நடந்துகிட்டு இருந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில இங்க சென்னையில ப ரஞ்சித் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினாரு. அதுல அவர் போய் பேசும்போது சில விஷயங்கள், அதாவது ஆக்ரோஷ் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த அபிஜித் திப்கி அவர்கள் எப்படி உள்ள அம்பேத்கரோட புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஜெய்பீம் என்ற முழக்கத்தோட வராரு, அவரை எப்படி இந்த மக்கள்லாம் ஆதரிப்பாங்க, ஏன்னா இந்த முழக்கத்தை நான் ஃபர்ஸ்ட் பேசும்போதெல்லாம் என்னை எள்ளி நகையாடாதவர்கள் கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நீட் தேர்வு விஷயத்த பேசுறாரு, அபிஜித் திப்கியை பத்தி பேசுறாருன்ற வரைக்கும் ஓகே. கடைசியில சேலத்துல அம்பேத்கர் அவர்கள் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலையை வச்சதுனாலேயே 6 வருஷமா அதை திறக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த அரசு திறந்து வைக்கலாம்ல, வாங்க ஒரு அரசு விழாவா நடத்துங்க, நம்ம எல்லாருமே போய் சேர்ந்து அந்த சிலையை திறந்து வைப்போம் அப்படின்லாம் பேசுறீங்க. இங்க என்ன முரண்படுதுன்னா, நீட் தேர்வு தானே பேச போனீங்க, இங்க ஏன் இந்த அரசியல் வருது அப்படின்னு ஒரு சாரரும், பிளஸ் இது உண்மையிலேயே அம்பேத்கரோட கால் மேல கால் போட்ட சிலையினாலதான் பிரச்சனையா இல்ல வேற என்ன காரணத்துக்காக அந்த சிலை 5-6 வருஷமா திறக்கப்படாம இருக்கு அப்படிங்கறத குறித்தெல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரெண்டாவது, இந்த மாதிரியான வீடியோக்களை கம்பைல் பண்ணி உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இப்ப டாபிக் உள்ள போகலாம். முதல்ல இந்த காரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ப ரஞ்சித் அவர்கள்கிட்ட நம்ம ஒரு கேள்விகள் இல்ல ஒரு விஷயம் டீட்டெயிலா ஒரு கொஸ்டினாவே கேட்கறோம்னே வச்சுக்கோங்களேன். அதாவது 6 வருஷமா திறக்காம இருக்கு அந்த சிலை அப்படின்னா, கடந்த 5 வருஷமா நீங்க எங்க போனீங்க? 5 வருஷமா அது குறித்து ஏன் நீங்க கேள்வியே கேட்கல? அப்போ திமுக அரசா இருந்தா நீங்க போராட்டம் பண்ண மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க, ஒரு ட்வீட்டோட எதையும் முடிச்சுட்டு போயிருவீங்க. அதே தாவேகா அரசு வந்துச்சு அப்படின்னா நீங்க போராட்டம் பண்ணுவீங்க, சிலையை திறக்க சொல்லுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்களா? அந்த நீங்க சொன்ன கூற்றே தான் 6 வருஷமா திறக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பேசியிருக்கீங்கன்னா, கடந்த 5 வருஷத்துல இந்த சிலை குறித்து இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவோ மேடைகள், மார்கழியில் மக்கள் இசை, அப்புறம் நிறைய உங்களுக்கு பட ரிலீஸ் மேடைகள்னு சொல்லி ஏகப்பட்ட மேடைகள் உங்களுக்கு இருந்துச்சுல்ல, அந்த மேடைகள் எல்லாம் இந்த சிலை குறித்து ஏன் நீங்க பேசல? இது ஒரு முதல் கேள்வி. இது பெரும்பாலானோர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பத்தி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா இல்ல, 6 வருஷமா திறக்காம இருக்கிற சிலைக்கு அவர் அப்பெல்லாம் கேட்காம இப்ப மட்டும் அதுவும் ஏன் இந்த நீட் போராட்டத்துல கேட்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி பெரும்பாலும் இப்ப சோசியல் மீடியால உலவ ஆரம்பிச்சிருச்சு. இது குறித்து மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்து, இப்ப இந்த சேலத்துல இருக்கக்கூடிய அந்த கால் மேல கால் போட்ட சிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த சப்ஜெக்ட் குள்ள வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த சிலையோட ஹிஸ்டரி மேட்டரை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சேலம்ல நங்கவல்லிங்கிற ஊராட்சியில ஒதியத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை அமைக்கப்பட்ட இடம்ங்கிறதே ஒரு புறம்போக்கு நீர்நிலை பகுதி அப்படின்னு ஒரு கூற்று ஒன்று இருக்கு. அதாவது முன்னாடி அந்த இடத்துல ஒரு கிணறு இருந்ததாகவும், நாளடைவில் அது ரொம்ப சாலை ஒட்டியே இருக்கு, போனா விபத்துகள் நடந்து பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தூர்வாரி அந்த கிணறு மூடப்பட்டதாகவும் ஒரு செய்தி ஒன்று இருக்கு. அப்படி அந்த நீர்நிலை மேல இந்த சிலை வைக்கிறதுக்காக பர்மிஷனே வாங்காம இந்த சிலையை இவங்க வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கூற்று. அதனாலதான் இவங்க இந்த சிலை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றது ஒரு கருத்து. ஆனா இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க அந்த அம்பேத்கர் சிலை இருக்கிறதுக்கு ஒரு 2 அடி முன்னாடியே சைட்ல பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் சிலையும் சரி, ராஜீவ்காந்தி அவரோட சிலையும் அங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த அம்பேத்கர் சிலையை மட்டும் ஏன் தகரம் போட்டு மூடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் இந்த சிலை வைக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, வச்சு 2 மாசம் பிரச்சனை எல்லாம் இல்லாம ஒரு சுமூகமா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க வருவாய் வட்டாட்சியர் ஒருத்தர் ஆய்வுக்கு வந்தாரு. அவர் ஆய்வுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய எதிர் திசையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து, அதாவது மாற்று சாதியினர் வசிக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்த மாதிரி அம்பேத்கர் அவர்கள் கால் மேல கால் போட்ட மாதிரியான சிலையை நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்த சிலையை அகற்றணும், இல்ல அந்த சிலையை மூடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. சோ இதுக்கு முழு முதற் காரணமே அந்த அதிகாரிகள் தான். ஏன்னா அதிகாரிகள் தலையீடு இல்லாத வரைக்கும் இங்க எந்த ஒரு சிக்கலுமே இல்லாம தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. மக்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அதிகாரிகள் இதை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு டாபிக். இதுக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. இப்ப அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து என்னன்றதை பார்ப்போம். இந்த விஷயத்தை இப்படி ஒரு விஷயத்த சொன்னது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் கக்கன் செல்வகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த தகவல் சொல்றாரு. பட் இது குறித்து அந்த ஆட்சியர்கிட்ட நம்ம இப்போ அவர் அந்த ஊராட்சியில் இல்ல, அவர் இப்ப கள்ளக்குறிச்சியில வேற ஒரு பொறுப்புல இருக்காரு. அவர்கிட்ட இது குறித்து போய் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
இல்லைங்க, 2021 நாங்க ஒர்க்ல இருக்கும்போது தான் இந்த சிலையை வச்சாங்க. அப்பவே வந்து சிலை வச்சப்பவே பயங்கரமா போராட்டம் நடந்துச்சு. அதனாலதான் நான் சுமூகமா 2 தரப்புலையுமே வச்சு பேசணும்போது ஒரு சைடுல மக்களே என்ன சொல்லிட்டாங்க, அதாவது இந்த சிலை வைத்த மக்களே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சரிங்க நாங்க தகரத்தை வச்சு மூடிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு இவரு. ஆனா இதுல இன்னொரு கருத்து என்ன தெரியுமா நிலவிக்கிட்டு இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பர்மிஷன் வாங்கலன்னு சொல்ற கருத்தெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு மார்பளவு சிலை, அம்பேத்கர் சிலை இருந்துச்சு. அந்த இடத்த தான் இப்ப நாங்க அந்த மார்பளவு சிலையை அகற்றிட்டு பாராளுமன்றத்து மேல நாற்காலி போட்டு அம்பேத்கர் அவர்கள் உட்கார்ந்திருக்க மாதிரியான ஒரு சிலையை மாற்றி வடிவமைச்சிருக்கோம். ஏற்கனவே சிலை இருந்த இடத்துல நாங்க வடிவத்தை மாற்றி வைக்கிறதுக்கு திரும்ப இதுக்கு நாங்க பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இப்போ ஒருவேளை அவங்க சொல்றபடி அதிகாரி தூண்டி விட்டதன் பேர்ல மக்கள் வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்ற வச்சுப்போமே, மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க, சிலையையும் மூடிட்டாங்க. இப்படி ஸ்மூத்தா தான் 5 வருஷமா போயிருக்கு. ஆனா மூடிட்டாங்கன்னு உடனே இந்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த பட்டியலத்தை சேர்ந்த மக்களும் வந்து சும்மா இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க பகுதியில தானே இருக்கு, மத்த 2 சிலையெல்லாம் ரோட்டோரமே இருக்கு, இது எங்க பகுதிக்குள்ளதானே இருக்கு, எங்க பகுதிக்குள்ள இருக்கிற சிலையவே நீங்க மூடணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து ப்ராசஸிங்ல தான் இருக்கு. அதுக்கான ஒரு தீர்ப்பு இன்னும் வரல. பட் ஆனா அந்த கேஸ் குறித்து இன்னும் உயர்நீதிமன்றத்துல வாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அப்படி இருக்கையில இப்ப ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு அப்படின்னா, கடந்த 14ஆம் தேதி, ஜூலை 14ஆம் தேதி வந்து அந்த இடத்துல நைட்டோட நைட்டா யாரோ ஒருத்தர் அந்த தகரத்தை முழுக்க எடுத்து விட்டுட்டு அந்த சிலையை ஓப்பனா வச்சு விட்டு போயிட்டாங்க. அதுதான் ஆக்சுவலி சிக்கல்னு சொல்றாங்க. அப்படி எடுத்து விட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த மக்கள் எல்லாம், எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி திரும்ப இப்படி இந்த சிலையை திறந்தா என்ன அர்த்தம், 5 வருஷமா பேசாம தான் இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு நீங்க சிலையை திறக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன திரும்ப சொல்றாங்க, அந்த வட்டாட்சியரும் சரி இந்த மக்களும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழையபடி ஒண்ணு அம்பேத்கர் நிக்கிற மாதிரி சிலையை வச்சுக்கோங்க, இல்லைன்னா மார்பளவு சிலையை வச்சுக்கோங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்களாம். இது உண்மையா இல்லையான்றது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வரல. ஆனா இப்படி ஒரு கூற்றும் நிலவிக்கிட்டு இருக்கு. அப்படி திரும்பவும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்ச உடனே திரும்ப காவல்துறை, இந்த வருவாய் அதிகாரிகள் எல்லாம் வந்து நின்று 2 பேரையுமே பொதுவா வச்சு சமாதானம் பேசியிருக்காங்க. ஆனா அந்த சமாதானம் பேசினதுல 2 பேருக்குள்ளயுமே ஒரு உடன்படிக்கை ஏற்படல அப்படிங்கிறதுனால திரும்பவுமே இவங்க இந்த போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போராட்டத்தின் டைம்ல காவல்துறை மீது கல்லை கொண்டு எரிஞ்சிருக்காங்க. அதுல ஒரு பெண் காவலரும் இன்னும் சில காவலர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால திரும்ப காவல்துறையினரும் இந்த அதிகாரிகளுமே சேர்ந்து தகரத்தை வச்சு அந்த அம்பேத்கர் சிலையை மூடி தற்காலிகத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கட்டும்ன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமே தொடர்ந்து அங்க ஏதாவது ஒரு 2 காவலர்கள் அங்க பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடணும் அப்படிங்கிறதையும் செயல்படுத்தியிருக்காங்க. இதுதான் இந்த கேஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஜென்ரிக்கா வருவோம். விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் என்ன கேட்கறேன்னா, இன்னமுமா இந்த சிலை அரசியல் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு, இல்ல தொடர்ந்துகிட்டே இருக்கணும்? முதல்ல அம்பேத்கர் அவர்களை சாதிய தலைவரா ஒரு கூட்டுக்குள்ள அடைக்கிறதுங்கிறது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறத மக்கள் நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, அவரு சாதியை கடந்து ஒரு சட்டத்தை இயற்றிய ஒரு சமூக தலைவராக தான் பல இடத்துல போற்றப்படணும்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு, ஒருவேளை கால் மேல கால் போட்ட மாதிரியான சிலையை வச்சாதான் என்ன தப்பு? இப்ப அந்த சிலை அங்க இருக்கிறதுனால நம்மளோட சோத்துக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போதா, இல்ல என்னதான் சிக்கல் வரப்போகுது? அந்த எதிர்த்தரப்புல போராடுறவங்க மக்கள் தானா போராடுறாங்களா, இல்ல யாராவதுடைய தூண்டுதலின் பேர்ல போராடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதுல இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கல்லை ஊட்டி எறிஞ்சாங்கன்னு சொல்லி பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுல தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த 50 பேரை வந்து கைது செஞ்சிருக்கிறதுக்காகவும் ஒரு தகவலை ஐஜி ரம்யா அவர்கள் சொல்றாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது மக்கள் தானாக செய்கிற போராட்டமா, இல்ல இதுலயும் அரசியல் கலந்து ஏதாவது பிரச்சனைகள் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த இது வரைக்கும் நீங்க கேட்டதை வச்சு மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சிலை இருந்தா இருந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது எப்படி அவங்க இருக்கிற திசையை பார்த்து இவர் கால் மேல கால் போட்ட மாதிரி உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மக்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி 6 வருஷமா திறக்காத இருக்கிற சிலைய 5 வருஷமா, கடந்த ஆட்சிகள்ல இருந்த 5 வருஷமா அந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்காத இந்த ப. ரஞ்சித் அவர்கள் இப்போ இது குறித்து ஏன் பேசுறாரு? அதுவும் நீட்டுன்னு மாணவர்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான போராட்டத்துல கொண்டு வந்து இப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறது நியாயமா? இது குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஃபைனலி, சிலைகள் தலைவர்களா பாருங்க. அது கால் மேல கால் போட்டிருக்கா, இதுவா அதுவான்லாம் பார்க்காம முன்னாடி மக்களுக்காக போராடிய தலைவர்களை சாதியை கடந்து இந்தியாவின் தலைவர்களாக பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன் தமிழ் நியூஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.